வணக்கம், பிரேமுடன் உங்கள் சொல்லி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படிங்கிற ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுக்குறேன். கொட்டிவாக்கத்துல இருக்க கலாஷேத்ராக்கு தான் போறோம். பட் ஒரு தீம் பேஸ் பண்ணி. என்ன தீம் தெரியுமா? ஹஷ்டகலா. ஸோ இதுக்கு மீனிங்லாம் எனக்கு தெரியாது. பட் கலாஷேத்ரானாலே இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ்லாம் வந்துடும் புதுசு புதுசா. போற வழியில் நாங்கள் இந்த தேரை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஹஷ்டகலா, கலாஷேத்ரால பர்டிகுலரா வந்து நிறைய தீம்ஸ் வைப்பாங்க. பார்க்கிங்கும் அவைலபிள். அதே மாதிரி நாங்கள் வந்து லைக் வீக்லி வீக்லி அந்த இடத்த தாண்டி போகும்போதெல்லாம் வந்து ஒரு தீம் பேஸ் பண்ணி அந்த கடை இருக்கும். ஹஷ்டகலாங்கிறது வந்து 30 மார்ச்லேருந்து 22 மார்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை விசிட் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனோடனே வந்து கம்மல், அப்புறமா இப்படி சைடில் பார்த்தா முஸ்லிம்ஸ் போடுற யூனிக் துப்பத்தாஸ், அந்த இதெல்லாம் போடுவாங்களே புக்காஸ், அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறமா இது வந்து ஜெய்ப்பூர் லாக் பேங்கிள்ஸ். அது வந்து ஹேண்ட்மேட் பேங்கிள்ஸ். பார்க்கவே அப்படியே அழகாக இருந்தது. அதான் ஒரு வீடியோ எடுத்துட்டேன். என்ட்ரன்ஸ்லேயே இருந்ததுனால நிறைய பேர் வந்து வாங்கினாங்க இந்த பேங்கிளை. ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் நாங்கள் சைடில் பார்க்க போகும்போது உட்டன் வெசல்ஸ்லாம் இருந்தது, அதாவது உட்டன் யூட்டன்சில்ஸ்லாம் இருந்தது. பட் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இல்லை, ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஒரு ஸ்பூனே வந்து 150 கிட்ட வந்தது, 150-200 கிட்ட வந்தது. ஸோ அதனால நாங்கள் வாங்கலை. பட் நிறைய பேர் இங்கேருந்து வாங்குவாங்க. அண்ட் இது வாங்குறதும் நல்லது, இதை யூஸ் பண்ணுறதும் நல்லது. ஒரிஜினல் வுட்டால் மேட் பண்ணது. ஸோ நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வர போகும்போது இதுவும் பார்த்தோம். எனக்கு கலாஷேத்திரத்தில் பிடிச்ச ஒரே ஐட்டம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு பர்டிகுலர் திங் எப்படி என்னன்னா, நம்ம அதை போட்டுட்டு போனோம்னா கண்டிப்பாக அது வந்து யூனிக்காக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாரும் லைக் இது எப்போ எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். ஸோ வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனாலேயே இங்கே நிறைய பொருள்கள் வாங்குவாங்க. இது வந்து மரத்தால் அதாவது அந்த கூடை பின்னுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸும் இருக்கும், நிறைய வாங்கிட்டு போய் கிஃப்ட் பண்ணலாம். நீங்கள் ரொம்பவே வேல்யூபிளான ஐட்டம்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த ஃப்ளிப்கார்ட், அப்புறமா இந்த அமேசான் அதிலெல்லாம் வந்து பார்த்து வாங்குறதுக்கு, நீங்கள் வர்ச்சுவலாக வாங்குறதுக்கு ஃபிசிக்கலாக வந்து இங்கே வந்து பார்த்து வாங்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மதுபானி ஆர்ட்ஸ்லாம் வந்து உங்களோட புது வீட்டுக்கு போடலாம், இல்லை நீங்கள் இருக்கிற வீட்லேயே போடலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம் ஒருத்தங்களுக்கு. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு கிஃப்டாக இருக்கும். மீடியம் நல்ல ஒரு அழகான கிஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு யூனிக்கான கிஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாரீஸ்லாம் வாங்கலாம். சாரீஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கோலம் டிசைன்ஸில் இருக்கும், ட்ரைபல் டிசைன்ஸில் இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பொருட்களே. ஸோ இது வந்து ஒடிஷா பட்டச்சத்ரா பெயிண்டிங், அப்புறமா ஒடிஷா ட்ரைபல் தோக்ரா பெயிண்டிங் வந்து விற்கிற இடம். நாங்கள் பார்த்தப்ப என்னன்னு பார்த்தோன்னா, அந்த துணியை வந்து ஃப்ரேம்லுக்குள்ளே போட்டு அழகாக வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதாவது அந்த த்ரெட்லேயே வந்து அவங்க வந்து அதை வந்து வரைவாங்க. பட் அவ்வளோ அழகாக இருந்தது அதை பார்க்க போகும்போதே. ஸோ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். சைடில் பார்த்தா அப்படியே இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ்லாம் கூட இருந்தது. டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லாமே இருந்தது எக்ஸப்ட் கிராசரிஸ். அதாவது நம்ம இந்த நார்மலாக கிராசரிஸ் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறையா திங்ஸ் வந்து இங்கே வாங்கலாம். கிட்ஸுக்கெலாம் வந்து மேக்ஸிமம் ஷாப்பிங்னாலே பிடிக்காது. லைக் சில கிட்ஸ்க்கெலாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. பட் இந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா தே வுட் டெஃபினெட்லி கம். ஏன்னா இது வந்து எக்ஸிபிஷன் மாதிரி அவங்கவுங்க ஒருத்தங்களா ஸ்டால் வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் பார்த்துட்டு போக வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டால் என்னன்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கீஸ் இருக்குது. ஜிமிக்கீஸ் போடுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோஸை லைக் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து கண்டிப்பாக ஜுவல்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஜுவல்ஸ்லாம் எங்கே வாங்குறது, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ்லாம் எங்கே வாங்குறது, ஆன்லைனில் மட்டும்தான் வாங்கலாமா? இல்லை, கலாஷேத்ராக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜுவல்ஸ் செக்ஷனை பார்க்கலாம். பட் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். பட் ப்ரைஸ் கொடுத்தா அது ஒர்த்து தான். ஸோ கேரண்டி, அது டெஃபினட்டாக கேரண்டி. நான் சொன்ன மாதிரி நிறைய திங்ஸ்லாம் இருந்தது. இந்த பக்கம் வந்து பார்க்குறோம் ஸ்டாச்சூஸ்லாம் இருந்தது, ஸ்நாக்ஸ்லாம் விற்றாங்க. அதே மாதிரி இந்த அப்பளம் பப்பட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சாம்பிள் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில லைக் கோவிலுக்கு ஏற்றது மாதிரிலாம் கொடுப்பாங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டிலேயே வச்சுக்கிறதுக்கா, இல்லைன்னா வந்து ஒரு பல்க் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் இருக்குது. மேக்ஸிமம் கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து பெயிண்டிங் த்ரெட்லேயும் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நார்மல் பெயிண்டிங்லேயும் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து செராமிக் பிளேட்ஸ்.
அப்புறமா இந்த பக்கம் வந்தீங்கன்னா எல்லாம் வந்து டிஃப்ரெண்டான ட்ரேஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறமா மேட்ஸ் அதான் சொன்னேன் இல்லையா, டே டு டே லைஃப்ஸில் இருக்கிறது. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தபலாஸ் அப்புறமா இந்த ட்ரம்ஸ் எல்லாம் இருந்தது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்க வாசிட்டு வேற காமிச்சாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அவங்க வாசிட்டாங்க. பட் நான் பாதியில தான் வீடியோ எடுத்ததுனால ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஹேண்ட்பேக்ஸ், லேடிஸ்க்கு ஏற்ற பொருட்கள்லாம் நிறையாவே இருக்கும். அதே மாதிரி இந்த டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் நிறையாவே இருக்கும். ஸோ இப்படியே நீங்கள் வந்து இங்கே போனீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து செராமிக் தான். செராமிக் கப்ஸ், செராமிக் பிளேட்ஸ், செராமிக் டிசைன்ஸ் அப்படின்னு நிறையாவே இருக்கும். நீங்கள் உள்ள போய் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை பேக் பண்ணி நம்மக்கிட்ட தருவாங்க. நாங்கள் மேக்ஸிமம் எதுவும் வாங்கலை. பிகாஸ் செராமிக்கில் மேக்ஸிமம் நாங்கள் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து வாங்கலை. ஸோ அப்படியே நாங்கள் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ நாங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போக போக வந்து எப்படின்னா ஒரு சர்க்கிள், கிட்டத்தட்ட சர்க்கிள் ஷேப்டு ஸ்டால்ஸ் தான் இருக்கும். எப்படின்னா ஒரு பக்கம் போனீங்கன்னா நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு சர்க்கிள் இட், அந்த ஏரியாவே சர்க்கிள் பண்ணிட்டு அப்புறமா இந்த பக்கம் வருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டால் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். இது வந்து பனங்கிழங்கு பவுடர் சார். ட்ரை பண்ணி இப்போ சின்ன பசங்கள்லாம் இது சாப்பிட மாட்டாங்களா, அதனால பாலில் வந்து ஹீட் பண்ணிட்டு இதை பவுடர் போட்டு அவங்களுக்கு கூழ் மாதிரி கொடுக்கலாம். நார்மலாகவே நம்ம ஹார்லிக்ஸ் மாதிரி போட்டுட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம். இது பனை சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே. சுகர் பேஷண்ட்டுக்கு இது சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும். எல்லாம் பனங்கிழங்கு, எல்லாமே பனை பொருள். மாலை கூட அதானா? எல்லாமே மாலைலாம் இது பாருங்க. பெயிண்டிங்ஸ் இது ஜுவல் பாக்ஸ் எக்ஸ்டர்னல் பாருங்க. பனை ஓலை, அதுலயே பனை ஓலையிலே செஞ்சு நம்மளோட ஃபேமிலி போட்டோஸும் பண்ணிக்கலாம். முருகன் பிள்ளையார் என்ன கேட்குறீங்களோ. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, பனையிலே செஞ்ச எல்லாமே காமிச்சாங்க, எல்லா விஷயமே. ஸோ நீங்கள் அந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க மறந்துடாதீங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி நல்ல ஒரு இந்த பவுடர்லாம் காமிச்சாங்க, ரொம்பவே அழகாக. அதாவது இந்த பவுடர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ரெசின் ஆர்ட்ஸ், இதெல்லாம் வந்து ரியல் ஃப்ளார்ஸை வந்து ரெசினில் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லையா? இல்லை. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ஃபோட்டோஸும் கஸ்டமைஸ் பண்ணி தருவேன்னு சொன்னாங்க. எக்ஸாம்பிள் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் அரூபா கலெக்ஷன்ஸ். அப்புறமா நாங்கள் சைடில் வந்தப்போ நம்மளோட ஊரில் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இருந்தது. நம்மளோட ஊரில் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் ரொம்பவே ஆச்சரியமா நான் பார்த்தேன். இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவங்க எங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கையில் வச்சிருக்கிறது தான் பிஸ்கெட் மோல்டா. அந்த காலத்தில் வந்து பிஸ்கெட் மோல்ட்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா நிறைய பேர் வீட்டில், அதாவது ஊர்ல இருக்க வீட்டில் வந்து நிறைய பேர் வச்சிருப்பாங்க. பட் இப்போ நிறைய பேர்கிட்ட இல்லை. பழைய காலத்து பொருள், இந்த நிறைய பழைய காலத்து பொருள்லாம் நான் பார்த்தேன். இப்போ வியப்பா பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா இந்த சிலை நீங்க வந்து கல்லுல செஞ்சதுன்னு நினைக்கிறீங்க, இல்ல உட்டுலேயே செதுக்கியிருக்காங்க. அவ்வளோ அழகா இருந்தது. நாங்க பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நிறைய கடை இருந்தது, ரொம்பவே அழகா இருந்தது. எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கையும் அவங்க வந்து செல் பண்ணி அவங்க ப்ராஃபிட் வாங்குறது வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம். ரொம்பவே லைக் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு தாட் எனக்குள்ள வந்தது. ஸோ ரொம்பவே அழகா இருந்தது. குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து விற்கிறதுனா பெரிய விஷயம் தானே இல்லையா? ஸோ நிறைய பேர் அந்த ஸ்டால் வச்சுருந்தவங்களுக்குலாம் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ நாங்கள் இப்போ பார்த்துட்டு நல்லா பசிச்சது எனக்கு. ஸோ நாங்கள் அப்படியே வந்தப்போ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது. டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் நிறைய பேர் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீமை நான் ஃபுல்லாக வந்து இந்த வாரம் வர ஷார்ட்ஸில் நான் போடுவேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். எவ்வளோ முக்கை வாங்கினேன் அதெல்லாம் இருக்கும். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.